அடுத்த ஒரு சம்பவம், பெட்ரோல் பங்க்கு. நான் தெளிவாக சொல்கிறேன், அண்ணே 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போடுங்கன்னு சொல்லிட்டு தலைவாதிக்கு என்ன தெரியுமா சொன்னார்? 100 ரூபாண்ணா. இங்கிலீஷ் மீடியம் போல. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நமக்குன்னே வரானுங்க. ஓமாயம்மா, அவங்க சிங்கப்பெண் அப்படி தான் ஓட்டுவாங்க, அவங்க இஷ்டப்படி தான் ஓட்டுவாங்க. வண்டி வருதேன்னு தெரிஞ்சு ஸ்லோ பண்ணி வரதால அச்சு நவுத்துறாங்க ரேசர் மாதிரி. ஏன்னா அவங்க சிங்கப்பெண் அப்படி தான் இருப்பாங்க. என்ன சொல்கிறது, வேறு எதுவுமே இல்லையே, என்ன தானே சொல்கிறதுக்கு. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான், அவன் கண்டி ஆக்டிவேட் ஆனா அலப்பறதான். அப்படி என்ன மிருகண்டா உள்ள தூங்குது, எடுத்து காட்டுறா. இதாண்டா அந்த மிருகம். என் வயிற்றுக்கு சாப்பாடு வரணும், என் ஃபேமிலி மூஞ்சில் சிரிப்பு இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். மனுஷன் नहीं भगवान हो. பேட்டு கிரவுண்டு வீடு சாப்பாடு, பேட்டு கிரவுண்டு வீடு சாப்பாடு, அந்த மாதிரி சுற்றி இருந்த காலம்லாம் ஒரு காலம். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னதான் இந்த ஃப்ளவர்ஸ் மதுரை வாயிலும் இருக்குது, எல்லாரும் போய் பார்க்குறீங்க. அதே மாதிரி நம்ம குன்றத்தூர்லையும் இருக்குது. அந்த ஃப்ளவர் இங்கே தான் இருக்குது. இந்த ஃப்ளவர் கொஞ்சம் நாளில் கொட்டிடும். ஆல்ரெடி கொட்டுற ஸ்டேஜில் தான் இருக்குது எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா என் வண்டியில் ஜொலிக்குது. ஆஹா, அருமையாக இருக்கலாம் என் தம்பி பார்க்குறதுக்கு. அவன் சும்மாவே அழகுங்க, செல்லா குட்டி. எப்பயும் போல வண்டி உருறதுக்கு போய் பார்த்தா ஏகப்பட்ட வண்டி உருத்துக்கே இடம் இல்லை. சொன்ன மாதிரி செம்ம கூட்டமாக இருக்கு. ஒரு மொக்க ஸ்பாட்ல இருக்குமே வண்டி விட்டு பயத்தோட கிளம்பி போனேன். எங்கேயாச்சும் வண்டியை தூக்கிட்டு போயிடுவானா இல்லை ஹெல்மெட் தூக்கிட்டு போயிடுவானு பயத்தோடய வண்டியை பார்க் பண்ணிட்டு சாமியை பார்க்க போயிட்டேன். நானும் எங்கள் அம்மா சாமியை பார்க்க போகும்போதெல்லாம் கூட்டமே இருக்காது. நானும் எங்கள் அம்மா பீஸ்ஃபுல்லாக படி ஏறி பீஸ்ஃபுல்லாக சாமியை பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு பீஸாக பேசுகிறேன். கேட்குறேன், நான் தான் பேசுகிறேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். தமிழில 10 தான் வீடியோ உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் கடவுள் முருகரை தான் பார்க்க போறோம். அதாவது என் ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டு முருகனை மீட் பண்ண போறோம். போலாமா? காலையிலேயே அலாரம் வச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு பளிச்சுன்னு மூஞ்சி கழுவிட்டு முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். அதுவும் தமிழ் கடவுள் முருகனை தமிழ் நியூ இயருக்கு பார்க்க போகிறோம். எதுக்கு தமிழ் நியூ இயர்? தமிழ் புத்தாண்டுக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நானும் எங்கள் அம்மாவும் சண்டே முருகர் கோயிலுக்கு கிளம்பிடுவோம். எங்கள் வீட்டு சுற்றி இருக்கிற முருகர் கோயில், அதாவது திருவள்ளூர் சரௌண்டிங்கில் இருக்க முருகர் கோயில், திருத்தணி, சிறுவாபுரி, ஆண்டார்குப்பம், இந்த குன்றத்தூர், திருநின்றவூர்ல முருகர் கோயில் இருக்கு. அங்கே அந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் போகிற இடம் முருகர் கோயிலாக தான் இருக்கும். அதே மாதிரி எத்தனை பேர் சண்டே கரெக்டாக முருகர் கோயிலுக்கு கிளம்புங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் புத்தாண்டு அதுவும் ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கணும் பார்த்தா நம்மள ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துன்னு வச்சுங்களேன், தார்ல நம்ம தாசா ஒட்டி இருந்திருக்கோம். நமக்குன்னே வரணுங்க, ஆரம்பிக்கும் போது ஆப்பு வச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சுருவானுங்க போல. கொஞ்சம் மிஸ், டியோகாரன் டப்புன்னு வந்துட்டான். கொஞ்சம் அப்படி வந்து நினைச்சிக்க நம்ம ஹாஸ்பிட்டல அப்படியா இருப்போம். அடுத்த ஒரு சம்பவம், பெட்ரோல் பங்க்கு. நான் தெளிவாக சொல்கிறேன், அண்ணே 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போடுங்கன்னு சொல்லிட்டு தலைவாதிக்கு என்ன தெரியுமா சொன்னார்? 100 ரூபாண்ணா. இங்கிலீஷ் மீடியம் போல. சண்டே கோயிலுக்கு போவேன்றதை முன்னாடி சொல்லிட்டேன். சூரியன் வரத்துக்கு முன்னாடி போயிருக்கேன், சூரியன் இறங்கும் போது போயிருக்கேன். இந்த சூரியன் உதிக்கும் போது நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன்னா பார்க்கும் போதே பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, சூரியன் சூப்பராக தெரியும், கண்ணில் சூப்பராக போகுது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த ரூட் இந்த டைமில். அதுவும் 6:45 இந்த மாதிரி கிளம்பி போய் பாருங்க, அது ஒரு செம்ம ஃபீல், செம்ம வைப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து 6 மணிக்கு முன்னாடி எழுந்துக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் நடக்கும். 6 மணி 7 மணிக்கு எழுந்துக்கிறவங்களாம் இது லைஃப்பில் கடைசி வரைக்கும் நடக்காது. 6 மணிக்கு முன்னாடி எழுந்துக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும். பாவி வேற மாதிரி இருக்கு மக்களே. எனக்குன்னே வருவீங்களாடா?
ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நமக்குன்னே வரானுங்க. நான் கண்டி இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருந்தேன். தமிழ் நியூ இயர் பெட்டில் தலைக்காணி நியூ இயராக மாதிரி இருக்கும். நமக்குன்னே வராங்க. ஏதோ இன்னொருத்தவன்ட்டாம்ப இன்னும் பொறுமையாக போடா. ஆண்டவன் ஆஃபர்லாம் தர மாட்டான், ஆப்போ தான் கொடுப்பான். டேய் புலம்பாதடா, புலம்பினே இருப்பான் எப்பவுமே. எஸ்கே முருகர் சைன். முருகா உன்னை பார்க்க தான் முருகா வரோம். எனக்கு தேவையான நீ கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் முருகா இருக்க. நான் உன்னை பார்த்தா போதும் நினச்சி வந்துட்டு இருக்கேன் முருகா. கொஞ்சம் மேலே போயிட்டு வீடியோ ரெக்கார்டாக செக் பண்ணிப்போம். இது வேறு மாதம் சம்பளம் வந்துடும், கேமரா வாங்கலாம் பிளான் பண்ணால் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கலை, நானே கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறது, மிடில் கிளாஸில் நம்ம ஃபேஷனையும் பார்க்கணும் ஃபேமிலியும் பார்க்கணுன்னும் போது ஃபேஷனாக ஃபேமிலியானு பார்த்தா நம்ம கஷ்டப்படுறதே ஃபேமிலிக்கு தானே. அப்படியா? கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ஃபேமிலிக்கு இந்த மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டேன். அதனால் இன்னொரு மாதம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் கேமரா வாங்க முடியும். அது வரைக்கும் இந்த ஃபோன்லேயே தான் எடுக்கணும். போகும்போதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா பார்த்துனே இருக்கணும். என்ன பண்ணுறதை, மிடில் கிளாஸ். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்கவே. அவர் வந்து நம்மளை போட்டி கூப்பிட்ற மாதிரி ஒரு முறுக்குனார். இப்போ வந்து நமக்கு போட்டிக்கு போகிற மைண்ட் செட்லாம் இல்லைங்க, அதெல்லாம் போயிடுச்சுங்க. லைஃபு போகிற போக்கில் எந்த ஒரு அடிக்காமல் என்னை ஃப்ளோவில் அப்படியே பொறுமையாக கூட்டம் போச்சுன்னா போதும். இந்த கிராஃப் வந்து இப்படி ஏறி ஹைப்பாக ஜாலியாக ஆகணுன்ட்டுலாம் ஆசை இல்லை. அப்படியே போனால் போதும். கிராஃப் இப்படி ஏறி இறங்கணுங்களாம் ஆசையே கிடையாது. போனால் போதும். அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கான், அவன் கண்டி ஆக்டிவேட் ஆனால் அழப்படுறேன். அப்படி என்ன மிருகண்டா உள்ள தூங்குது, எடுத்து காட்டுற. இதாண்டா அந்த மிருகம். அழப்படுறேன்னா சண்டை இல்லை, ஃபன் மூடு. பேசினே இருப்பான், செம ஃபன்னா. இப்போ அது வரவே மாட்டேதுங்க. அது ரொம்ப லைஃப்பில் நொந்து போனதுக்கப்புறம் அந்த அவன் வெளியே வர முடியல. அவனால் வெளில வராதுக்கு காரணமே இந்த பீப்புள்ஸ் தான். அதுக்கு தான் நான் பீப்புள்ஸ் விட்டு வந்துட்டேன் கம்முன்னு. யார் கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, யார் டெக்ஸ்ட் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது இல்லை. நான் வந்துட்டேன் ஓரமாக கிளம்பி. ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டுங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு. உண்மையான அனுப்புனா கூட தெரியாத மக்கள்கிட்ட போய் எதுக்கு நான் போய் பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும். என் வயிற்றுக்கு சாப்பாடு வரணும், என் ஃபேமிலி மூஞ்சில் சிரிப்பு இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். மனுஷன் நஹி பகவான் ஹோ. நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து சினிமா ஃபேஷன் சுற்றி இந்த ஆளுங்க போகிற போக்கில் ஒரு 4 செருப்பு அடி 4 ஷூ அடி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு காசு தான் முக்கியம், ஃபேமிலி தான் முக்கியம் சொல்லிட்டு. அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு காடை போட்டுவிட்டு காசு மேலே கவனத்தை வச்சுக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி சைட்டாக காசு நோக்கி போயிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் போராடினா போதுங்க. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக கேமரா வாங்கிடுவோம். ஐ மீன் மைக் ஆர்டர் பண்ணிட்டோம். மைக் அந்த வந்துட்டே இருக்கு. என் தம்பி ஆர்டர் போட்டுட்டான். ரொம்ப காஸ்ட்லி மைக்லாம் இல்லைங்க. நம்ம ஹெட்செட்டில் பேசிட்டு இருக்கோமா, இதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக ஒரு ஒயர்லெஸ் மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லியிருக்கான் என் தம்பி. இட்ஸ் ஓகே ஃபைன். அது சவுண்டு நல்லா இருந்தால் போதும். அது ஃபர்ஸ்ட் காப்பியாக இருந்தால் என்ன, செகண்ட் காப்பியாக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை குவாலிட்டி. அந்த குவாலிட்டி கிடைச்சிச்சுன்னா போதும். அது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். நம்ம கேமோட அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். முருகர் ஷைன். முருகருக்காகவே இந்த ரூட்டில் வந்து இப்போ இப்படி கட் பண்ண போகிறோம். ஆறு படையப்பா முருகர் ஷைன் பார்த்தீங்களா? ஆ 7 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மக்கள். நானும் ஒரு காலங்க பேட்டு கிரவுண்டு வீடு சாப்பாடு, பேட்டு கிரவுண்டு வீடு சாப்பாடு, அந்த மாதிரி சுற்றி இருந்த காலம்லாம் ஒரு காலம். பேட் எடுத்துக்குன்னு போயிடுவேன். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது நான் கிரிக்கெட் விளையாடினா. சார் முருகன் அவனை பார்த்தேன். அதுக்குள்ளே முருகர் வராரு. முருகா இந்த கார் சின்னத்தை பாருங்க, முருகர் லோகோ. முருகர் கூப்பிட்றாரா? வாத்தலை அங்கே இருக்குது. அதுலேயும் முருகர் பார்த்தீங்களா? வேலு மயில் வாத்தலை நம்ம முருகர் கூப்பிட்றாரு வாத்தலைன்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு வேற வேலை இல்லையாடா? வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம். முருகரை பார்க்க வந்துட்டோம். எவ்வளோ கூட்டம் இருக்கு போது தெரியல. நான் உங்ககிட்ட சொன்னல அந்த ஃப்ளவர்ஸு, அதை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். நான் சொல்ல அந்த ஃப்ளவர் தோவுக்கு பாருங்க, தோவும் இருக்கு, அதுவும் இருக்கு. இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னதான் அந்த ஃப்ளவர்ஸ், அது ஜப்பானோ சைனாவோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கு. அதே மாதிரி நம்ம மதுரை வாயிலையும் இருக்கு. எல்லாரும் போய் பார்க்குறீங்க. அதே மாதிரி நம்ம குன்றத்தூர்லையும் இருக்கு. பார்த்தீங்களா அந்த ட்ரெண்டிங் ஃப்ளவர் இங்கே இருக்கா? பார்த்தீங்களா முருகர் கோயில். நான் தான் சொல்கிறேன், போன வாரம் வந்து பார்த்தேங்கன்னு சொல்லிட்டு. கிட்ட போய் பார்ப்போமா? நான் கூட மதுரவாளி போயிட்டு இந்த வீடியோ எடுத்து போடணுமே நினச்சேன். ஆனால் முருகன் வாடா நான் உனக்கு இங்கேயே தரேன்னு சொல்லிட்டு முருகனை மீட் பண்ணலான்னு போகும்போது பார்த்தீங்களா முருகர் சீன் போது எங்கும் முருகர் எதிலும் முருகர்.
அந்த ஃப்ளவர் மதுரை வாயிலில் மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க, நம்ம குன்றத்தூர்லேயும் இருக்குது. வந்து பாருங்கள். மதுரை வாயிலே போய் மொத்த கூட்டமும் சேராமல் குன்றத்தூருக்கும் கொஞ்சம் கூட்டம் வந்து பாருங்கள். அந்த ஃப்ளவர் இங்கே தான் இருக்குது. இந்த ஃப்ளவர் கொஞ்சம் நாளில் கொட்டிடும். ஆல்ரெடி கொட்டுற ஸ்டேஜில் தான் இருக்குது எல்லாமே. சீக்கிரமாக வந்து பார்த்துருங்க. அப்புறம் என் வீடியோ லேட்டாக பார்த்துட்டு வந்துட்டு பூ இல்லைன்னு சொல்லிட்டு என்ன திட்டாதீங்க. பூ எடுக்க முடியுமா? பூ எடுக்கலாம் முடியாது. ஒரு பூ செடி மேலே கொண்டு பார்ப்போம். ஏங்க பேப்பர் மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதுதாங்க ட்ரெண்டிங் பூ. பூனால மைண்ட் அங்கே போகுது. ட்ரெண்டிங் ஃப்ளவர். இது பார்த்தீங்கன்னா என் வண்டியில் ஜொலிக்குது. ஆஹா, அருமையாக இருக்கலாம் என் தம்பி பார்க்குறதுக்கு. அவன் சும்மாவே அழகுங்க, செல்லா குட்டி. வாங்க முருகரை போய் பார்ப்போம். முருகா முருகர் கிட்ட வந்துட்டோம். முருகரை நம்ம கிட்ட வந்துட்டாரு, பார்த்தீங்களா? முருகா எப்பயும் போல வண்டி உருறதுக்கு போய் பார்த்தா ஏகப்பட்ட வண்டி. தமிழ் நியூ இயர்ல அதான் கூட்டம் கிளம்பி வந்துக்கிறாங்க. வண்டி உருத்துக்கே இடம் இல்லை. சொன்ன மாதிரி செம்ம கூட்டமாக இருக்கு. ஒரு மொக்க ஸ்பாட்ல போய் வண்டி விட்டு பயத்தோட கிளம்பி போனேன். எங்கேயாச்சும் வண்டியை தூக்கிட்டு போயிடுவானா இல்லை ஹெல்மெட் தூக்கிட்டு போயிடுவானு பயத்தோடையே வண்டியை பார்க் பண்ணிட்டு சாமியை பார்க்க போயிட்டேன். நானும் எங்கள் அம்மா சாமியை பார்க்க போகும்போதெல்லாம் கூட்டமே இருக்காது. நானும் எங்கள் அம்மா பீஸ்ஃபுல்லாக படி ஏறி பீஸ்ஃபுல்லாக சாமியை பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு பீஸாக பேசுகிறேன் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் ஒரு நிம்மதியாக உட்காந்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் லாரியாக வந்துருக்காங்க. வண்டி கூட இடம் இல்லை, நிற்க இடம் இல்லை. ஹீரோ நின்னா நசுக்கிறானுங்க. ஹீரோ நிற்கும் போது பாதி பேர் உள்ளே பூந்து போகிறாங்க. எனக்கு அந்த டைமில் அப்படி கோவம் வரும். உள்ளேருந்து அழுக்க வெளில வருவான். அடிச்சு அலைய கத்திக்கு போடலான்னு தோணும். பட் அப்போ தான் தோணும் எல்லாத்தையும் முருகன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கம்முன்னு ஒதுங்கிட்டேன். உள்ளுக்குள்ளே ஒரு வாழை நடந்தது. ஆனால் வெளில சாந்தமாகவும் சைலண்டாகவும் இருந்தேன். ஆக மொத்தத்தில் சாமியை பார்க்கறதுக்கே 3 hour மேலே ஆயிடுச்சு. 6 மணிக்கு வந்துட்டு 9 மணிக்கு போகிறோங்க. செம கூட்டம். ஏதோ ஒன்று ஒரு வழியாக நம்ம மனசுக்கு பிடிச்சி கடவுளை பார்த்துட்டோமா, அவள் தான். அப்படியே இந்த வண்டி கூட நெய்லே ட்ராவல் பண்ணலாம். பின்னாடி வரவங்க கண்டிப்பாக கார் துப்புவோம். வரவங்கள வரணும், யாரும் வரல. அப்படியே நெய்லே ட்ராவல் பண்ணலாமா? நல்லா தான் இருக்குல்ல இந்த வண்டியில். அந்த பக்கம் போனால் வெயில், இந்த பின்னாடி பக்கம் போனால் வெயில், நடுவில் இந்த வண்டி கூடவே போனால் நெயில். எப்படி நல்லா இருக்கா? வியூவர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதில் வண்டி ஓட்டம் பார்த்தா எனக்கு தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வேகத்தில் போனால் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் சேர முடியாது. சாயங்காலம் தான் வீட்டுக்கு போய் சேர முடியும். தேங்க்யூ படி. அடுங்கடா என்னை சுற்றி நாயனாரே வெட்டி கட்டி டங்கு டக்கடு 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 டங்கு டக்கடு 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 பண்டலேரோ பண்டலேரோ கோயிலாய் புறப்படு வெற்றி உன் பக்கம் பண்டலேரோ. இது என்ன பாட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு தெரியுதுன்றதை பார்க்கலாம். ஓமாயம்மா ஐயோ. அவங்க சிங்கப்பெண் அப்படி தான் ஓட்டுவாங்க. அவங்க இஷ்டப்படி தான் ஓட்டுவாங்க. வண்டி வருதேன்னு தெரிஞ்சு ஸ்லோ பண்ணி வரதால அச்சு நவுத்துறாங்க ரேசர் மாதிரி. ஏன்னா அவங்க சிங்கப்பெண் அப்படி தான் இருப்பாங்க. தெளிவாக போட்டிருக்கான், விளைவில் முந்தாதீர்னு. இந்த மானங்கட்ட மூளை முந்தை தான் பார்க்குது. முந்தி இருந்தேன்னு வச்சுக்கேன், அடிக்குது பாரு பெல்லு. அடுத்து உனக்கு அடிக்க சாவு பெல் அடுத்தது.
ஒரு வழியா வெற்றிகரமாக நம்ம 4வது மோட்டோ விலாக சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விட பெறுவது நான் உங்கள் ரைடு வித் சங்கர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த வீடியோலாம் பக்காவா மேப் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன், சிறப்பாக வரும். நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாய். என்ன சொல்றது, வேற என்ன சொல்றது, ஒன்றும் இல்லை. என்னத்த சொல்றது, வேற எதுவுமே இல்லையே. என்ன தானே சொல்றதுக்கு.